ரிஷப ராசினாலே என்னங்க? அன்பு. நிறையவே எல்லாருக்குமே எப்பொழுதுமே அன்பை கொட்டணும்னு நினைக்கிறவங்க. ஈவன் அவங்க லைஃப்பில் நிறையா பேர்கிட்டே இருந்து அவங்க லைஃப்பில் அன்புன்றது பெருசாக கிடச்சிருக்காது. அவங்க ஃபேமிலி பிறந்து வந்த ஃபேமிலியில் நல்ல மனுஷங்களாகவே இருந்தாலுமே அவங்க அந்த குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழ்கிற தருணம், அன்பை பரிமாறிக்கிற தருணம் ரொம்பவே குறைவாக இருந்திருக்கும். தச்சு இருந்தாலுமே அவங்க வளர 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 எவ்வளோ தான் முதுகில் குத்து வாங்கினாலும், பேக் ஸ்டெப் நடந்தாலுமே, அவமானப்பட்டாலுமே, அவாய்டன்ஸ் நடந்தாலுமே, வேதனைப்பட்டாலுமே, தனிமையை உணர்ந்தாலுமே, தனக்கு பட்ட கஷ்டம் இன்னொரு மனுஷனுக்கு பற்றக்கூடாது, முக்கியமாக நான் அனுபவிச்ச அஃபெக்ஷன் வச்ச ஒரு பர்சனுக்கு பற்றக்கூடாது. அவங்க என்னை காதல் பண்ணாட்டு பதிலுக்கு என்னங்க? என்னை ஊரறிய கணவனாக மனைவியாக காட்டியும் என்னங்க? அவங்க வாழ்கிற டெய்லி லைஃப்பில் அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டு, சந்தோஷம், நிம்மதி கிடச்சி வாழணும். அதுக்கு நான் ஒரு பர்சனாக என்ன சேர்த்து அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க ரிஷபராசி. ஆனால் அவங்களுக்கான அந்த அங்கீகாரம், அந்த நல்ல பேர் கிடச்ச எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். எப்பயுமே கெட்ட பேர் மட்டுமே அதிகமாக வாங்கி வந்திருக்க ரிஷபராசினியர்களே, 2026 ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். கெட்ட பேர் அதிகமாக வாங்கி வந்தாலுமே சம்டைம்ஸ் அவங்களுக்கு அது ஒரு த்ரோமாவே ஆயிருக்கும். இவ்வளோ பேர் இத்தனை வருஷமாக நம்மளை இப்படி தானே ட்ரீட் பண்ணுறாங்க, ஒருவேளை இதுதான் நம்மளோட கொடுப்பனையா, இதுதான் நம்ம கருமாவா அப்படின்னு நிறையா பேர் கல்யாண வயசு தாண்டியுமே சிங்கிளாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன இவ்வளோ அழகாக இருக்கீங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க, இவ்வளோ அழகான கண்கள், அழகான ஃபேஸ் பிக்சர்ஸ், ஸ்கின் டோன், பாடி, இவ்வளோ அம்சமாக உறுத்துறீங்க மகாலட்சுமி மாதிரி, ஒரு சாதாரண புடவை கட்டி ஒரு பூ வச்சாலும் இவ்வளோ அழகாக இருக்கீங்களா, உங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே சிங்கிளா, உங்களை ஒருத்தர் தூக்கி போட்டுட்டு போயிட்டாரா, உண்மையாகவே உங்கள் அன்பை யாரும் மதிக்கலையா, இவ்வளோ தாய்மை குணமாக இருக்கீங்களேங்க இப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கே தோணியிருக்கும், நம்மக்கிட்ட இவ்வளோ நல்ல குணம் இருக்குது, வி ஆர் பீங் ஹைலி அ கிவர், ஏன் நம்மளை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம நல்ல குணத்துக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்க மாட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 2026 இஸ் அ குட் கம்பேக் ஃபார் யூன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்டார்டிங் 2 months ஜனவரி ஃபெப்ரவரி கொஞ்சம் பார்த்தே நீங்கள் இருக்கணும். அப்படி சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் ஒரு 5,000 சம்பாதிக்கணும், 50,000 சம்பாதிக்கணும், காடி வீடு வாங்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா, சாரி டு சே, நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு ஹைலி வாழ்க்கையை பற்றின பாடத்தை படிக்கலன்னு அர்த்தம். எஸ், இந்த உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருக்கும் அதிக எண்ணிக்கைன்னு நம்ம எல்லாருக்குமே பணம், வீடு, காடி, சொத்து சொகம், நகை நட்டு, லக்ஸரி லைஃப், வெக்கேஷன் யாருக்கு தான் பெருசாக ஆசை இல்லை. அதிக நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ஆசை இருக்குது. ஆனால் உண்மையான கொடுப்பனை, உண்மையான பிளெஸ்ஸிங், உண்மையான வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அடைய நினைக்கிறவங்க தே அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலான ஒரு விஷயம் என்ன தேவை, பணத்தையும் தாண்டி இப்போ ஒரு நிம்மதி, இந்த மாதிரி விஷயத்தை நோக்கி போவாங்க. அந்த மாதிரி பாதையில் ரிஷபராசியான நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுனா இட்ஸ் அ சக்ஸஸ் ஃபார் யூ ஃபார் திஸ் கம்மிங் இயர் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா சுக்கிரன் உச்சப்பட்ட ராசி ரிஷபராசி. ஸோ உங்களோட லக்னாதிபதியே ராசி அதிபதியே சுக்கிர பகவான். அப்படி இருக்கும்போது இயற்கையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியை இதை சப்போர்ட் பண்ண முடியாட்டி கூட பெருசாக யாரோ ஒரு ஃப்ரெண்டுன்ற ஒருத்தவங்க உங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க, நல்ல துணிமணி ஷேர் பண்ணியிருப்பாங்க, பெர்ஃப்யூம் கிஃப்டாக கிடச்சிருக்கும், ரொம்ப லெஸ். ஆனால் இது யார்கிட்டேருந்து உங்களுக்கு லெஸ்ஸாக கிடைக்கும்னா, நீங்கள் அன்பு வச்சு பழகிற அந்த நபர், நீங்கள் உங்கள் லைஃப்பில் டாப் ப்ரியாரிட்டியாக பார்க்குறீங்களா, என்னோட காதலர், என் கணவர் ஆகணும், அந்த மாதிரி ஆள்கிட்டேருந்து அது கிடச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் நீங்கள் மதிக்காத, நீங்கள் பெருசாக பார்க்காத ஆளுங்க உங்களுக்கு நல்லதை செஞ்சுருப்பாங்க. ஆனாலுமே அந்த லக்ஸரி லைஃப் அதை தான் நீங்கள் ப்ரியாரிட்டியாக பார்த்தீங்க. ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக, ஒருவேளை நான் லம்போஜினி பைக்கணும் போல், ஃபெராரி ஓட்டணும் போல், இந்த பிஸ்னஸில் சக்சீட் ஆகணும் போல் நினச்சிங்கன்னா, அதையும் தாண்டி இல்லைப்பா, இல்லை கண்ணா, உனக்கு லைஃபோட பிளெஸ்ஸிங்கே வேறு அப்படின்றத உங்கள் குருமாரோ, நீங்கள் வணங்குற வழிபட்டு விருப்பமாக கும்புற கடவுளோ, பிரபஞ்சமோ, யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு புக்கு ரீதியாக இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ ரீதியாக உங்களை டீட்டெயிலாக உணர வச்சு உங்கள் பாதையை புரியவும் வைப்பாங்க. அந்த சாந்தத்துக்கு, அந்த பாதைக்கு ஸ்பிரிச்சுவலிசமாக நீங்கள் போகும்போது, ஸ்பிரிச்சுவலிசம் இஸ் நாட் ஒன்லி அபவுட் பூடா, ஹிந்து காட் அந்த மாதிரி மட்டும் இல்லை, அது வேறு. உங்களுக்குள்ளே நீங்கள் தேடிட்டு இருக்க ஒரு இன்னர் வயசு, இது நான் தான்ப்பான்னு உணர்ற அந்த தருணம். ஸோ யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் யூ ஆர்ஸ் எனஃப் ஃபார் யூ அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் எனஃப் ஃபார் சம் ஒன் எல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மெச்சூரிட்டி ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் வரும்போது இப்போ இந்த மெட்டீரியலாக நீங்கள் ஆசைப்படுறீங்கல்ல,
அதெல்லாம் வந்து இந்த 2026 அதிகமாக கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு பணவரவு அதிகமாக கிடைக்கும். 3 பயிற்சி முக்கியமான பயிற்சியில் முக்கியமாக இருக்க 2 பயிற்சி அதிக முக்கியமாக 2 பயிற்சி, சனி பயிற்சியும் குரு பயிற்சியும். சனி பயிற்சி வந்து உங்களுக்கு எப்போ நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3rd March நடக்குது. 3rd March வந்து ஃப்ரம் கும்பராசி டு மீனராசி போகிறாங்க சனி பகவான். ஸோ இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி சில பேர் வந்து திருக்கணிதத்தை தான் பிலீவ் பண்ணுவீங்க. பட் வாட் எவர் அந்த பலன் வந்து கொஞ்சம் ப்ளஸ் மைனஸாக தான் இருக்கும். எட் அது வந்து உங்களுக்கு இந்த வருஷம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஏன்னா எனக்கு சில டிஎம்ஸ் இதை பற்றி வந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன். 2 பஞ்சாங்கப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் அந்த கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே ரிஷப ராசிக்கு 2026 வந்து கண்டிப்பாக வந்து நல்ல பலன் தான். ஓகேங்களா? ஸோ வந்து சனி பயிற்சி வந்து 6ஆம் தேதி 3ஆவது மாதம் 26 நடக்குது. 26 நடக்குது. அண்ட் தென் குரு பயிற்சி 2nd June மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறாரு. ஸோ உங்களுக்கு குரு பார்வையை வாங்கும்போது இன்னும் அதிகமாக நல்லாயிருக்கும். எப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா 2nd June ஆன்வர்ட்ஸ், ஒரு ஜூலையே வச்சுக்கலாங்க. அப்போலேருந்து இன்னும் பெஸ்ட்டு பீரியட். ஸோ January to February 2026 வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சாந்தமாக போய் வாழ்க்கையை என்னென்ன கற்றுக் கொடுக்குதுன்றதை அமைதியாக புரிஞ்சுக்கங்க. முடிஞ்சால் உங்களுக்கு கெட்டது பண்ணவங்களை கூட கொஞ்சம் மன்னிக்க பாருங்கள். அண்ட் தென் அதோட ஃபாலோவிங் மந்த்ஸ் எல்லாமே முக்கியமாக இந்த சனி பயிற்சி இந்த மார்ச் வருதில்ல, அதுக்கப்புறம் நேரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் நீங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க, எதெல்லாம் செய்கிறீங்கன்னு பொறுத்து. திடீர்னு பணம் வந்து இந்த தாம்னு செலவு பண்ணுறது, இந்த ஒருத்தவங்க உங்களை எப்பயோ பழி வாங்கிட்டாங்க அவங்களுக்கு போய் கெட்டது நினைக்கிறது, ஒருத்தவங்க லைஃப்பை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ண நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணிங்கன்னா சனி பகவான் நல்லதை கொடுக்க வந்து ஒரு தப்பாக ஆப்போசிட்டாக வேறு மாதிரி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஆனால் குரு டிசிப்ளின் மாதிரி உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருவாரு. ஸோ அது வேண்டாம். புது வருஷம் புது மனுஷரை நம்ம வாழ ட்ரை பண்ணுவோம். த மூவ் வி ஆர் பீங் ஹம்பிள் டவுன் டு எர்த். நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் எனக்கு கெட்டது தான் பண்ணாங்க. அவங்க பண்ணாங்கன்னா அது அவங்க கர்மா. நம்ம அவங்கள பற்றி என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், திரும்ப என்ன செய்கிறோம், அவங்க முதுகுக்கு பின்னாடி என்ன பண்ணுறோன்றது டோட்டலாக நம்ம கர்மாவின் அடிப்படையில் வரும். ஸோ லெட்ஸ் பி ஹம்பிள். இந்த மாதிரி இந்த பிரின்சிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும். ஏன்னா எல்லா ராசிக்கும் இப்போ ரிஷபம் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எல்லா மாதிரி ஆட்களுமே இருப்பாங்க, எல்லா ஏஜ்லேயுமே இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா ஏஜுக்கும் ஒத்து வராப்பில் ஒரு பிரின்சிப் என்னன்னா, நார்மலாக 18 வயசுக்கு கீழேனா ஸ்டீல் வந்து இறைவனோட குழந்தை, தெய்வ குழந்தைன்னு சொல்லுவாங்க, ஜாதகம் புதுசாக வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்றது அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ லைக் நீங்கள் வந்து ஒரு கல்யாண வயசில் இருக்கீங்க, ஒரு 18+ இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஓகேப்பா நான் லைஃப்பை நல்லா வாழ்ந்துட்டேன், குழந்தை குட்டிலாம் பார்த்துட்டேன், பேரப்பிள்ளைலாம் தூக்கிட்டேன் அப்படின்ட்டு இருக்கவங்க வந்து பிளெஸ்ஸிங் மற்றவங்களுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. இந்த மிடில் ஏஜில் நீங்கள் ஒரு லைஃப்பை ஒரு காடி வாங்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தைங்க இப்படின்னு லைஃப்பை சேஸ் பண்ணுறவங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. ஸோ ஆனால் அதுக்கு வந்து இன்னராக உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணுன்ற எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இப்போ கொடுத்தேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பேர் சொல்கிறது வந்து ரொம்ப ரேர். மெஜாரிட்டி ஆள் என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்வையை வாங்குறாங்க, அவங்க இவங்கள பார்க்குறாங்க. இது வந்து சில பேருக்கு வந்து கேட்க பிடிக்கும், இன்னும் பலருக்கு வந்து சிஸ்டர் அதெல்லாம் நுப்பாட்டுங்க, எனக்கெல்லாம் வேண்டாம், புரியல, விட்டுருங்க, எனக்கு வந்து நான் இந்த காடி வாங்குவேனா, இதே பர்சனை கல்யாணம் பண்ணுவேனா, இந்த பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேனா, இந்த மாதிரி குழந்தை பொறுக்குமா, இந்த டைம் பீரியடில் எனக்கு வந்து இந்த சொத்தை நான் அடைவேனா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு வந்து அழகாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மைண்ட் செட்டை மாற்றிக்கங்க, லெட் கோ பண்ணுங்கள், ஃபர்கிவ் பண்ணுங்கள். இதை பண்ணாலே ரிஷபத்துக்கு வந்து சனி பகவான் கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பேசிக்காக சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி நல்ல இடத்துல இருக்குது. வேலையில் மாற்றம் ஏற்படும். ஜூலை ஆன்வர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேலையில் மாற்றம் ஏற்படலாம், இல்லை பிஃபோரே நடக்கலாம். வேலை போச்சுன்னு கவலைப்படாதீங்க, பெட்டரான வேலை, பெட்டரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பண வரவு வந்து பண ஃப்ளோவை நுப்பாட்ட முடியாத அளவுக்கு வரும். ஆனால் அந்த பணத்தை ஆடம்பரமாக நீங்கள் பண்ணலாம், ஏன்னா வாழ்க்கை ஒரு முறை தான் நீங்கள் வாழலாம். ஆனாலுமே கொஞ்சம் தான தர்மத்தை சோஷியல் மீடியாக்காக இல்லாமல் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மனசார ஓகே, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, ஒரு சொந்தக்காரங்க உண்மையாக கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் செய்யாதீங்க ப்ளீஸ். அவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மன்னிச்சு அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு உதவி செஞ்சு பாருங்களேன். அந்த பிளெஸ்ஸிங் வேறு லெவல். ஒருத்தவங்க வந்து உங்கள் லைஃப்பில் கெட்டது பண்ணியிருக்காங்க, இல்லை வேண்டாதாலும் உங்களுக்கு பிடிக்காத ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்களா, தெரியாத ஆளுக்கு உதவி செய்யுங்க. தெரிஞ்சவங்க உங்களுக்கு பிடிச்ச க்ரஷ் பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சு உங்கள் செல்ஃப் அகெயின் அண்ட் அகெயின் எவ்ரியே இருக்கிற மாதிரி ஒரு கிவராக உங்களே நீங்கள் காயமாக ஆக்கிக்காதீங்க. ரிஷபராசினியர்களே, உங்கள் மைண்டை ஷார்ப் பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு நல்லது, அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு என்ன சொல்லலாம், பைரவருக்கு வந்து நீங்கள் சண்டே இல்லைன்னா எனி டேஸ் நீங்கள் பைரவரை ரோட்டில் பார்க்குறீங்கன்னா தானம் செய்யுங்க. அவங்களும் வந்து இறைவனோட பெஸ்ட்டான ஒரு படைப்பு தான். மதியுங்க மற்றவங்கள, நல்ல விஷயம் உங்களுக்கு வரும். ஹாப்பி நியூ இயர் கைஸ்.